ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன். கிட்டத்தட்ட 9 மாதம் ஓடிப்போச்சு. இப்போ 10வது மாதத்தில் இருக்கோம். ஆங்கில வருடம் அப்படின்னாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு கடைசி ஒரு குவார்ட்டர் இதில் இருக்கும். 3 மாதங்கள், அக்டோபர் மாதம். இந்த ராசி பலன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களோட பெயர்ச்சிகளும் இந்த மாதம் இருக்குது. சூரிய பகவானோட பெயர்ச்சி, குரு பகவான் அதிசாரமாக போகிறார், புத பகவான் 2 தடவை டிரான்சிட் ஆகிறாரு, சுக்கிர பகவான் 1 தடவை டிரான்சிட் ஆகிறாரு, செவ்வாய் பகவான் 1 தடவை டிரான்சிட் ஆகிறாரு. ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு கேது டிரான்சிட் ஆகலை, சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்கார். இந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது சமயம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன். இந்த மாதம் எப்படி நமக்கு இருக்க போகிறது, எந்தெந்த கிரகங்கள் ஃபேவரபுளாக இருக்குது, எப்படியான ஒரு முன்னேற்றம். ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா 5 கிரகங்கள் டிரான்சிட் ஆகுது. ஏகப்பட்ட மாற்றங்கள், கிரகங்களே மாற்றங்கள் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான். ஏன்னா எப்போவுமே ராசிநாதனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ இந்த ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா 7 கடைசி காலகட்டம். ஆனால் வக்ரகதியில் இருக்கார். பரவாயில்லைங்கிற மாதிரி சமாளிக்கிறீங்க. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், தனவரவில், பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயுமே பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு முன்னேற்றம். உடல் ஆரோக்கியமாக பரவாயில்லை. நிறைய பேருக்கு ஒரு பின்னடைவு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன சின்ன மைனர் ஆப்ரேஷன் அதெல்லாம் நடந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா வக்ரகதியில் இருக்கிற சனீஸ்வர பகவான் பரவாயில்லைங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கார். அடுத்தபடியாக 2-11 அதிபதி குரு. குரு உங்களுக்கு ரொம்ப இது. ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதியும் அவரே, லாபாதிபதியும் அவரே, 2 ஆதிபதியும் உங்களுக்கு சூப்பர். இந்த குரு 17-10-2025 எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். தனவரவு பரவாயில்லை. உங்களுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க. அதுமாதிரி குழந்தைகளுக்காக சில வேலைகள் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக முடிகிறது. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாமே, அதுமாரி குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நிறைவேற்றிருக்கீங்க. பரவாயில்லை, எல்லாமே அப்படியே தொடரும். 17-10-2025 5ஆம் இடத்துலேயே இருக்கிறதுனால ரொம்ப விசேஷம். குருவோட ஸ்தான பலம் இருக்குது, பார்வை பலமாக அதி அற்புதமாக இருக்குது. அந்த வகையில் இந்த குரு பகவான் அதிசாரமாக 18-10-2025 எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பகிர்வு ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு அதிசாரமாக வரார். 6ஆம் இடம் அப்படின்னாலே அதற்குண்டான ஆதிபத்தியம் என்னென்னா பகை, ருணம், ரோகம். ருணம்னா கடன், ரோகம்னா வியாதி. அப்போ உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகும். சப்போஸ் நீங்கள் டீம் லீடர், உங்கள் கீழே 10 பேர் வேலை பார்க்குறோன்னா அந்த 10 பேர் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு குடைச்சல் கொடுப்பாங்க. அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த டீம் லீடருக்கு உண்டான வேலைகளை நீங்கள் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு மறைமுக எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா அவங்க வலையில் நீங்கள் விழற மாதிரி ஆகிடும். சதி திட்டத்தில் நீங்கள் விழற மாதிரி ஆகிடும். அடுத்தபடியே ருணம், கடன் அதிகமாகுங்க. ஏதாவது ஒன்று வாங்கியிருப்பீங்க, ஏதாவது ஒரு பொருள் இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலை, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிரச்சனை. அதிலெல்லாம் கொஞ்சம் மனசில் ஒரு குழப்பம் இருக்கும், கிளேசம் இருக்கும். என்னடா இந்த கடன் அடைக்க முடியாமல் இருக்கோமே அப்படின்னு அதுக்காக ஒரு சில கடனங்களை வாங்குற மாதிரியும் இருக்கும். அப்போ கடன் அதிகமானாலே என்னாகும்? வியாதி வந்துடும். ஏன்னா உடம்பு நன்னா இருந்தால் தான் உடம்பு கெட்டு போயிடும். மனசு கெட்டு போயிடுச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும். அப்போ
கடன் பெற்றார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். இலங்கை வேந்தன் ராமபிரான் வந்து இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னதையே வந்து பயங்கர சீரியஸாக எடுத்துக்கிட்டார். இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னதை பயங்கர சீரியஸாக எடுத்துட்டார். ஏன்னா அதை வந்து கம்பநாட்டாழ்வார் எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அப்போ கடன்கிறது எவ்வளோ பெரிய வியாதின்னு பாருங்க. பெரிய வியாதி, மன வியாதி பெருசு கடன். கடன் இல்லாமல் இருக்கிறவன் தான் நல்லா தூங்குவான், உடம்பு நன்னா இருக்கும். ஆக கடன் சுமை சில பேருக்கு அதிகமாகும். அப்போ கவனமாக இருக்கிறது நல்லது கடன்கள் விஷயத்தில். அப்போ நம்மளோட ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும். ஆனாலும் குருவோட ஸ்தான பலம் இல்லைனாலும் பார்வை பலம் இருக்குங்க. ஜீவனம் விருத்தி அடையும். விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் அதுக்குண்டான தனவரவு உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்தபடியாக 3 10 அதிபதி செவ்வாய், சகாயாதிபதி, ஜீவனாதிபதி. சாதாரண கும்பராசி என்பவர்கள் உயர்ந்து நிற்கக்கூடிய காரணமே இதுதான். ஏன்னா உழைக்கணும், உழைச்சா வெற்றி. ஏன்னா ராசிநாதன் சனீஸ்வர பகவானுக்கு அதான உழைச்சா வெற்றி. முயற்சிநாதன், அதே சமயம் ஜீவனநாதன் யார்? செவ்வாய். 26/10/2025 வரைக்கும் எங்கே இருக்காருன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் குருவோட பறவை 18ஆம் தேதி வரைக்கும் வாங்குறார். 18 அக்டோபர் வரைக்கும் வாங்குறார். ஸோ தந்தையார் ஆதரவாக இருப்பார், தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் பிதுரார்ஜ சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக போயின்ட்டுருக்கும், சப்போர்ட்டிவாக போயின்ட்டுருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. உங்களோட முயற்சிகள்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையுங்க. அடுத்தபடியாக 27/10/2025 முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வர்றாருன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார். அதி அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா ஜீவனாதிபதி அவர் தான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி அமைக்கிறார். குருவோட பார்வையை வாங்குறார். ஏன்னா குரு டிரான்சிட் ஆகிறார்ல கடகத்துக்கு. அதனால் நேர விருச்சிகத்தை பார்க்கறதுனால 5ஆம் பறவையை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இனிமையான மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா திக்பலம், அதே சமயம் உபஜயஸ்தானங்களில் அதுவும் ஒன்றாக ஜீவனம் விருத்தி அடையும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வுகள், தொழில் வியாபாரம் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதேமாதிரி செவ்வாய் அப்படின்னா சீருடை பணியாளர்கள், இந்த யூனிஃபார்ம் போட்டுன்னு வேலை செய்கிற பாருங்க, காவல், இராணுவம், மருத்துவத்துறை, இந்த தூய்மை பணியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் அதி அற்புதமான ஒரு மாற்றங்கள், இனிமையான எதிர்பார்த்த அந்த இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் சூப்பராக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அவங்களுக்கு. அடுத்தபடியாக 4/9 அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து சுகாதிபதி, பாக்யாதிபதி. இந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 7/10/2025 வரைக்கும் களத்திரஸ்தானத்தில் இருக்கார். கொஞ்சம் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில், கூட்டாளிகள் விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓரளவுக்கு பரவாயில்லை. ஏன்னா கேதுவும் அங்கே இருக்கிறதுனால ஏதோ பரவாயில்லைங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கும். அடுத்தபடி 8/10/2025 முதல் இந்த சுக்கிர பகவான் அஷ்டமராசிக்கு வரார். அஷ்டமராசிக்கு சுக்கிர பகவான் வர்றது பரவாயில்லை. ஆனால் என்ன, நீச்சம் அடைகிறார். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தபடியாக 5/8 அதிபதி புதன். இந்த பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி புத பகவான் இது வரைக்கும் எங்கே இருக்காருன்னா புத லாபஸ்தானத்தில். எப்போ 2/10/2025 முதல் 23/10/2025 வரைக்கும் உங்களோட லாபஸ்தானத்தில் இருக்கார். அற்புதமான உங்களோட பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். 9ஆம் இடம், அற்புதமான இடம். இந்த நேரத்தில் உங்களுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார். தந்தையின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் திருப்தியாக இருக்கும். எழுத்து திறன் அதிகமாகும். அதேமாரி இந்த கலைத்துறையில் வேலை பார்க்குற வாழ்க்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வருமானங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக 24/10/2025 முதல் இந்த புத பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துக்கு வர்றார். 10ஆம் இடம்னாலே கொஞ்சம் உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழ்நிலை. ஏன்னா வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வருவாங்க. அதனாலே கொஞ்சம் டயத்துக்கு நம்ம உடம்பை பார்த்துக்க முடியாது. அதுதான் உணவு கட்டுப்பாடு நம்ம எடுத்துக்கிறது, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக களத்திராதிபதி. இந்த களத்திராதிபதி அப்படிங்கும்போதே அவர் உங்களுக்கு சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் 17/10/2025 வரைக்கும் உங்களோட அஷ்டம ராசியில் இருக்கார். 8ஆம் இடம் அப்படிங்கும்போதே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா மறைவு ஸ்தானம் அப்படிங்கும்போதே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப இது எல்லா விஷயத்துலையும் நம்ம எடுக்கிற காரியங்களையும் கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அதிலெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா களத்திராதிபதி. அதுமாதிரி வாழ்க்கை தன்னோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள்ட்ட அனாவசியமான தர்க்கம் வச்சுக்கப்படாது. இந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் பண்ணுறவாலும் கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து அப்படியே போயிட்டு வர்றது நல்லது. 18/10/2025 முதல் இந்த சூரிய பகவான் டிரான்சிட் ஆகிறார். எங்கே? உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு 9ஆம் இடம். அஷ்டமராசியை விட்டு விலகிறது நல்லது, பரவாயில்லை. 9ஆம் இடத்துக்கு வருது. ஆனால் என்ன, அங்கே நீச்சம்.
பார்த்தீங்களா? 8ல் மறைவு, 9ல் நீச்சம். ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது. ஒவ்வொரு விஷயத்திலும் ஆக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். பண்ணிவிட்டு அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு சாதாரணமாக கும்பராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானுக்கு பகை கிரகம் சூரிய பகவான். அப்போ நீங்கள் இந்த சூரிய வழிபாடு பண்ண பண்ண உங்களோட இந்த களத்திர அதிபதி ஓரளவுக்கு உங்களுக்கு சில நன்மைகளை கொடுப்பார். சரி பரவாயில்ல, பையன் நம்மளை தொழறான், கொஞ்சம் இது பண்ணுறான், போ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஒரு இதை கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதனால் நீச்சமடையக்கூடிய சூரிய பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சரி, அடுத்தபடியாக ராகு. ராகு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிலே இருக்கார். ஆனால் 18/10/2025 குருவோட பார்வையை வாங்குறாரு. அதனால் கொஞ்சம் பரவாயில்லைங்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் குருவோட பார்வை விலகிறது. விலகும்போது கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும், வார்த்தைகளை பிரயோகிக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கணும். அனாவசியமாக பேசிடக்கூடாது. சரியா? அடுத்தபடியாக கேது பகவான் ஞானக்காரகன் உங்களோட களத்திர ஸ்தானத்தில் இருக்கார். உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஓரளவுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அனுசரித்து போய்கிட்டே இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்து போங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முச்சூடும் கண்டிப்பாக நீங்கள் சூரிய வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அடுத்து சனீஸ்வர பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார் அப்படிங்கிறனால கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ண உங்களுக்கு நல்லது. சனிக்கிழமைகளில் சனி பகவான் காயத்ரி சொல்கிறது, எழுதீபம் போட்டு உங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்தபடியே புற்றுக்கோயில் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஏன்னா ராகு வந்து உங்களோட ஜென்மராசியில் இருக்கார். 18ஆம் தேதியிலேருந்து வேறு ஸ்தரம் மாறாரு. அடுத்தது கேது வந்து உங்களோட 7ஆம் இடத்துல இருக்கார். கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாலையும் நாகர் வழிபாடும் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.